ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சீரீஸ்ல இருந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதனாலதான் நம்ம சேனல்லையும் ஒரு எபிசோடா வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எல்லா எபிசோடையும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு டைரக்டா எபிசோட்க்கு போலாம். ஷூஹுவாவை பாக்குறதுக்காக ஹோடி வந்துட்டு இருக்கா. எல்லா சிஸ்டர்ஸும் ஒன்னா மீட் பண்ணி பேசுறாங்க. பாவம் அந்த நீனி அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டிருக்காங்க. லவ் பண்றது ஒரு தப்பா, அந்த ஜோடியை சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அங்க ஹோடி சொல்ல ஷூஹுவா பாக்குறா. ரொம்ப பெரிய குடும்பம் அது, அதுல சம்பந்தப்பட்டிருக்க எல்லாருமே பெரிய குடும்பம் தான். ஹோடி உன் சொந்தக்காரங்க தானே, அதுல ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. நம்ம இதுல தலையிடுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நானே பாத்துக்கிறேன். என் அக்காங்க தைரியமான ஆளுங்க, நீங்க வந்த எல்லாம் பயந்தாங்கொல்லிங்களா மாறிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம், இப்பதான் புரியுதுன்னு ஹோடி அங்கிருந்து கிளம்பி போக ஷூஹுவா பாக்குறா. போது நிறுத்த, எங்களை பயமுறுத்தாத. ஒரு பொண்ணு மனசு வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ல வேகமா லீஷாவும் ஹோடியும் போயிட்டு மாறி மாறி எல்லா அக்காக்கும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. என் அக்கா தான் பெஸ்ட் அப்படின்னு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்த கேஸ்ல நீனியை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஹன்னு வாசல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஜிஜி அங்க வந்து ஹன்னு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹன்னு அங்க வந்து ஓடி போயிடுறான். நேரா ஹன்னு அங்க நம்ம சாயோட ஹோட்டலுக்கு போக அங்க சாயோட ஹோட்டல்ல சாய் தூவான் ரெண்டு பேருமா சேர்ந்து ஷென்னை இழுத்துட்டு வராங்க. 3 பேரும் ஷென்னை உட்கார வச்சு நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேச போறோம்னு சொல்ல, இப்பதான் ஷென்னுக்கு இந்த 3 பேரும் யார் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற இந்த பையன் தான் கண்டிப்பா ஹன்னா இருக்கலாம், ரொம்ப தெளிவா பேசுற இவன் தான் சாயா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, எல்லாம் நம்மளாம் ஒரே குடும்பம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நீங்க இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இந்த வீட்டு பொண்ணுங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிருவீங்க, ஆனா ஒவ்வொருத்தையும் இருக்காளே அப்பேற்பட்டவளுங்க இந்த பொண்ணுங்க, நம்ம எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு நம்மளையே ஏறி மிதிச்சிருவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் போட்டாதான் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா ஆம்பளைங்க மாப்பிளைங்க அப்படின்னு ஒரு கெத்த காட்ட முடியும்னு சொல்ல, சின்ன பொண்ணுங்க என்ன பிளான் போட்டு போறாங்க, ஏன் முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க அப்படின்னு ஷென் அந்த பொண்ணுங்களை பத்தி தெரியாம அப்பாவியா பேசிட்டு இருக்கான். சாய் பாக்குறான், உனக்கு என்னையா தெரியும் அந்த பொண்ணுங்களை பத்தி, கழுத்து பிடிச்சு நெரிச்சு கடிச்சு வச்சிருவாளுங்க அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு, இப்ப அந்த நீனி இருக்கால அந்த பொண்ணுக்கு எப்படியாவது காதலனையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். அவங்க வந்து சட்டப்படி தப்பு பண்ணிருக்காங்க. ஏன்னா நீனிக்கு வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பையன் இருக்கானே வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அந்த 2 பேர் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல நீனிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அங்க ஷென்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட, நீ நடக்க போறத பாத்துட்டே இரு அப்படின்னு சாய் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நீனியோட அம்மா பாட்டி கிட்ட போயிட்டு பாருங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு குடும்பமான போகுதுன்னு சொல்ல, அப்ப வேகமா உள்ள ஹோடி வரா. வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த தடவை வந்திருக்கேன்னு சொல்ல, என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆண்டியும் கேட்டுட்டு இருக்கா. பாட்டியும் ஆண்டியும் வெளியே எங்கேயும் கிளம்புறதுக்கு வராங்க. ஹோடியும் கூட போயிட்டு இருக்கா. ஷென் அங்க வந்துடுறான். 3 பேருமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, பாட்டி கோயிலுக்கு போறாங்க, அங்க கூட போயிட்டு நானும் என் பொண்ணுக்காக வேண்டிக்க போறேன் அப்படின்னு ஆண்டி சொல்லிடுறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஷென்னு நேரா ஹோடியை பாக்குறான். நீ தான் ஏதோ பண்ணி வச்சிட்டு இருக்க, என்ன பண்ண அப்படின்னு கேட்க, ஐயோ இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன் அப்படின்னு ஹோடி அங்க இருந்து ஓடி போயிடுறா. பிளான் பண்ணணும்னு நினைக்காத, இந்த லவ் சக்சஸ் ஆகாது அப்படின்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது. இங்க பார்த்தா அந்த நீனி அந்த லவ்வர் பையன் 2 பேரும் மண்டி போட்டிருக்க துவான் தான் அந்த கேஸை விசாரிக்கிறான்ல. பின்னாடி அந்த 4 பேரு, நீனியோட அம்மா, அந்த பையனோட அம்மா, இந்த 2 பேருக்கும் என்கேஜ் ஆயிருக்கே அந்த மாப்பிள்ள பொண்ணோட அம்மா அப்படின்னு எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க என் குடும்பத்துக்கு மானமே போயிடும், இவங்களதான் எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த மத்த 2 பேரோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. நீனி ரொம்ப ஸ்ட்ராங்கா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், யாருக்கும் தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதை வெளியே தான் சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னும் ஹோடியும் வெளியே இருந்துட்டு உள்ள நடக்கிறதெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஷென்னு சொல்றான், இதுதான் ஓன் பிளானா, இதுக்குதான் பாட்டியையும் ஆண்டியையும் இன்னைக்கு வெளியே கூட்டு போனியா, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் ஏற்கனவே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு போல, ஆனா வந்து சட்டப்படி யார் கூட அம்மா அப்பா என்கேஜ் பண்ணிருக்காங்களோ அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா மத்த கல்யாணம் செல்லாதான்னு கேட்க, இங்க பாருங்க எப்பவுமே மூளையில இருந்து மட்டும் யோசிக்க கூடாது, மனசுல இருந்தும் யோசிக்கணும், அப்ப பாருங்க நம்ம தூவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹோடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நீனியோட அம்மாவும் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அதுல முழு சம்மதம் அப்படின்னு சொல்ல, உள்ள போயிட்டு இருக்கத பார்த்துட்டு ஷென்னு கூப்பிடுறான். அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்லி நேரா தூவான் காதுல போய் சொல்றான். தூவானும் அதே மாதிரி சொல்லிட்டு, கல்யாணம்னு சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்க, வேகமா அந்த பையன் பாய் ஃப்ரெண்டு ஒரு போயம் ஒண்ணு சப்மிட் பண்ணி இவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஆதாரமா இந்த போயம் நான் எழுதி அவளுக்கு கிஃப்டா கொடுத்தேன், இதுவரை யாருமே இந்த மாதிரி ஒரு போயம் எழுதி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, உடனே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் தூவான். ரொம்ப அழகான போயம் ஒண்ணு அதுல இருக்கு. இதை பார்த்துட்டு வெளியே இருந்துட்டு ஷென்னு ரொம்ப நல்ல ஐடியா தான், தூவான் எதுல வீக் அப்படின்னு தெரிஞ்சு அதை வச்சு அவன் அடிக்கிற
போயமை பார்த்தா தூவான் விழுந்துருவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல ஹோடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் தான் ஏற்கனவே ஷுகுவாவும் ஐடியா கொடுத்து நம்ம ஹோடி ஃபைனலைஸ் பண்ணிருக்கா. உடனே நம்ம தூவான் பாக்குறான், உண்மையாவே இந்த பையன் அவள காதல இருக்கானா போயம் எழுதியிருக்கானா அப்படின்னு கண்டுபிடிக்க, சரி ஓகே மேல பாரு அங்க ஒட்டடை இருக்கு, அதுல ஒரு பட்டாம்பூச்சி மாட்டி இருக்கு, அதை வச்சு நீ ஒரு போயம் இப்ப எழுதி காட்டு பாக்கலாம் அப்படின்னு கேட்க, உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிருக்கீங்க, உங்க முன்னாடி போயம் எழுதி காட்டுறதுக்கு வந்து நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான போயம் எடுத்து சொல்றான். அதுல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எங்க வாழ்க்கையும் பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை மாதிரி ரொம்ப அழகா போகும் அப்படின்னு. தூவான் ரொம்பவே அப்படியே சிலுத்து போயிடுறான். ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி ஒரு காதல நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்ல பக்கத்துல இருந்துட்டு நம்ம ஷென்னோட அசிஸ்டன்ட் தொண்டைய கணச்சு காட்டுறான். தூவானுக்கு லைட்டா மனசு மாறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பக்கம் திரும்பி, இங்க பாருங்க நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பாத்திருக்க பொண்ணு மாப்பிள்ளைய என்ன பண்றதுன்னு கேட்க, அவங்க ரொம்ப நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அந்த 2 பொண்ணு மாப்பிளோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு லைட்டா காதல தான் இருப்பாங்க போல. அவங்களும் சிரிச்சுட்டே வர லீஷா பாக்குறா, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பையனும் உள்ள வராங்க. இவங்களுக்கும் அந்த ஃபேமிலி எடுத்த டிசிஷன் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அப்போ 2 ஜோடிக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா ஜோடி லேசா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூவான் உங்க கல்யாணத்தை நான் அப்ரூவ் பண்றேன்னு சொல்ல, அத்தனை பேரும் அப்படியே பயங்கரமா காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் தான் மேட்ச் மேக்கர் வேலை பார்த்திருக்கேன், அதை மறந்துடாதீங்க. தூவான் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்ப ஷென்னு வெளியே பாக்குறான். சோகம் ஆயிடுறான். உடனே ஹோடி பாக்குறா, சார் கொஞ்சம் சோகம் ஆயிட்டீங்க போல அப்படின்னு கேட்க, உன்னை நான் குறைச்சு மதிப்பு போட்டேன், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா வெளியே போயிடுறான். அசிஸ்டன்ட் வந்து எங்க பாஸ் கிட்ட யாரும் இப்படி விளையாடினதே இல்ல, அதான் கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்க ஹோடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நேரா அந்த நீனி பொண்ணு வந்து ஹோடி கிட்ட அவளோட கீ செயின் ஒண்ணு இருக்கு, அதை கொடுத்து அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நீனியோட அம்மாவும் பின்னாடி வராங்க. இதுக்கு மேல குடும்பத்துக்குள்ள உனக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா என்கிட்ட வா, நேரா அதை சரி பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் புரியுதா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஹோடி சிரிச்சுட்டே அவங்கள பாத்துட்டு இருக்கா. நீஷா அங்க ஓடி வந்துடுறா. அப்பாடா எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னோட பொறுப்பு இப்ப உனக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போற, உன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு ஏன் முடியலாம் விளையாடுச்சுன்னு லீஷா சொல்ல ஓடி சிரிச்சுட்டே இங்க இருந்து கிளம்புறா. அங்க பார்த்தா ஷென்னோட ரூம்க்கு வெளியே நின்னுட்டு வேலைக்கார பையன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா ஷென்னு திறக்காமலே இருக்கான். ஓடி நீ போ நான் உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு லைட்டா கதவை திறக்க ஷென்னு டக்குன்னு கதவை திறந்துட்டு கையில இருந்து அந்த மருந்து பாட்டில் இருக்கு அதை புடிச்சிடுறான். இவ போய் பொத்துன்னு முட்டிக்கிறா. மருந்து பிடிக்கிற என்ன பிடிக்க மாட்டியா அப்படின்னு ஹோடி கேட்க ஷென்னேரா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உள்ள போயிடுறான். இன்னும் என் மேல கோவமா அப்படின்னு ஹோடி கேக்குறா. இல்ல உன் மேல கோவம் கிடையாது, நான் தான் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி படி யோசிக்கவே இல்ல, ரொம்ப இரும மனசோடய யோசிச்சிட்ட மாதிரி எனக்கும் தோணுது அப்படின்னு ஷென்னு சொல்ல, பரவாயில்லையே இப்பயாவது இந்த அறிவு வந்திருக்கே அப்படின்னு ஹோடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது தானாவே வரல, ஒன்னாலதான் வந்திருக்கு, நீ கொடுத்த அறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு சொல்ல, நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு ஹோடியை பாத்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி அவளுக்கு இமோஷனலா அட்டாச் ஆயிடுது. கொஞ்சமா அவங்க கிட்ட போயிட்டு அது வந்து நான் உங்ககிட்ட அப்படின்னு பேச ஆரம்பிக்க அதுக்குள்ள பாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. ஹோடி அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க பாட்டி சாமி கூப்பிட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட மேனேஜர் வந்து, ஹோடி பாருங்க கொஞ்சமும் சரியில்லை, வீட்டை மேனேஜ் பண்றது எப்படின்னு சுத்தமா தெரியல, லோக்கல் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணுங்கனால இதுதான் பிரச்சனை, ஹோடிக்கும் ஷென்னுக்கும் கல்யாணம் ஆனது இன்னும் பெருசா பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது, சோ அதனால இது தெரியாம இருக்கும் போதே இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து பெரிய குடும்பத்து பொண்ணா பார்த்து ஷென்னுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல பாட்டி அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. ஹோடி எப்போ உள்ள வரா, இங்க வாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ அடிக்கடி ஷென்னோட ஆபீஸ் ரூமுக்கு போற எதுக்குன்னு கேட்க, அவருக்கு தலை அடிபட்டுச்சுல பாட்டி, இன்னும் முழுசா சரியாகல, அதான் ஹெல்ப் பண்ணா நான் அப்பப்போ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹோடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு அவனுக்கு அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒண்ணு அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல, இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு, இந்த குடும்பத்துல மொத்தம் 4 பிரிவு இருக்கு, ஆனா ஷென்னு தான் இப்ப எனக்கும் தலைவனா இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காம போயிடுச்சு அப்படின்னா அடுத்தவங்க தலைவன் ஆகலாமே தான் உன்னோட எல்லா ஆண்டியும் காத்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப நீயும் வந்து பொறுப்பு இல்லாம இருந்த அப்படின்னா என்ன நடக்கும், ஷென்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு உன் கையில தான்மா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, உடனே ஹோடி கொஞ்சம் சோகமாயிடுறா. என்ன பண்ணும் பாட்டி அப்படின்னு. இங்க ஷென்னு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹோடி ரொம்ப நேரம் ஆயும் ரூமுக்கு வரவே இல்ல. என்னாச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு வேலைக்கார பையனை கூப்பிட்டு ஹோடி எங்கன்னு கேட்க, பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க, ஏதோ வேலை வாங்குறாங்க போலன்னு சொல்ல ஷென்னு கோட்டை மாட்டிட்டு விறுவிறு நாங்க வந்து கிளம்பி போறான். ஹோடி முன்னாடி எக்கச்சக்கமா லெட்ஜரை வச்சு அந்த வீட்டோட மேனேஜர் கிட்டத்தட்ட 200 பேருக்கும் மேல இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் கணக்கு நம்ம தான் பார்க்கணும், இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல கரெக்டா ஷென்னு உள்ள போயிடுறான். என்னடா ஆச்சு எதுக்கு இங்க வந்தேன்னு பாட்டி கேக்குறாங்க. இல்ல பாட்டி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல கணக்கு பார்த்துட்டு, அதான் உங்களை கூட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, நான் கஷ்டப்பட்டது உனக்கு ஒரு மேட்ரு இல்ல, உன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது அதானே அப்படின்னு கேட்க ஷென்னு பாட்டி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். என்னாச்சு பாட்டி ஏன் இவ்வளவு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நான்
நல்லா இருக்கேன்டா, இருந்தாலும் நான் என்ன 100 வயசுக்கும் தாண்டியா வாழ போறேன்? நான் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒன்ன அழிச்சு கீழே எடுத்துட்டு அந்த பொறுப்புக்கு அவங்க வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. உன் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும். அதான்டா எனக்கு கவலைன்னு சொல்ல, இங்க பாருங்க பாட்டி, ஹோடி ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆகி வந்துட்டு இருக்கா, ஒவ்வொன்னா அவ கத்துக்குவா. அது மட்டும் இல்லாம இந்த கணக்கு வழக்கு பாக்குற பொறுப்ப நல்ல நம்பிக்கையான நம்ம டீம்லயே ஆளுங்க இருப்பாங்க, அவங்களா பார்த்து புடிச்சு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவா பாட்டி. எனக்கு உங்களை பத்தியும் கவலை இருக்கு, நீங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல, சரி சரி உன் பொண்டாட்டியை நான் ரொம்ப நேரம் புடிச்சு வச்சுட்டேன், உன் கூட அமுச்சு வச்சிடுறேன் அப்படின்னு ஹோடியை கூப்பிடுறாங்க. நாங்க கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு ஷென்னு அவ கையை புடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வெளியே போயிட்டு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு ஷென்னு அவன் கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட இவன் லைட்டா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு நின்னுட்டு இருக்கா. ஹோடி பார்த்துட்டு நீ எங்கிட்ட விளக்க கொடுத்துட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிடுறா. ஷென்னு விளக்க வாங்கிக்கிறான், அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரான். ஹோடியும் வெக்கப்பட்டுட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஷென்னு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஷூ சார் இருக்காருல, அவர் வந்திருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, ஷென்னு பாவம் யார் என்னன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. லைட்டா வந்துட்டு 2 பேர் உள்ள வராங்க பேசிக்கிட்டே. இதுல யாரு ஷூ சாரா இருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க போலயே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஷூ சார் உள்ள வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆளை காட்டி இது யாருன்னு தெரியும்ல அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்போ இங்க இருக்கிறதா ஷூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது நம்ம ஷென்னுக்கு. இங்க வந்து உட்காருங்க ஷூ சார் அப்படின்னு கூட்டு போய் உட்கார வைக்கிறான். சரிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உங்களை பாத்துட்டு போலான்னு தான் இருந்தேன், நல்லா இருக்கீங்களான்னு, நான் கிளம்புறேன்னு கூட வந்து அந்த இன்னொரு ஆள் கிளம்பி போயிடுறாரு. அப்ப சார் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு அந்த ஷூவை பார்த்து நம்ம ஷென்னு கேட்க, ஆமா உனக்கு தலையில அடிபட்டுச்சுல, உண்மையாவே பழசுலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த ஷூ கேக்குறாரு. ஷென்னு ஷாக் ஆயிடுறான், ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அதுவா, இந்த புக்கெல்லாம் இருக்கு பாரு, எடுத்து படிச்சுட்டு இருக்க நீ ஃப்ரீ டைம்ல, ஆனா இந்த புக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு மாஸ்டரா இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உனக்கு மனப்பாடம், தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட சொல்லுவேன், அதை வச்சுதான் எனக்கு டவுட் வந்துச்சு. அதுவும் இல்லாம எப்பவுமே நீ தனியா இருக்கும்போது மாஸ்டர் தான் கூப்பிடுவேன், இப்ப இந்த ஆளு போனதுக்கு அப்புறமா நீ இன்னும் சார்னு கூப்பிட்டு இருக்க, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, மாஸ்டர் அப்படின்னு வேகமா எந்திரிச்சு நின்னுறான் நம்ம ஷென்னு. இப்பயாவது ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்க, என்ன எப்படி நீங்க டவுட் பட்டீங்க அப்படின்னு ஷென்னு கேக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ கொடூரமான தண்டனை கொடுப்ப, இப்ப நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப சாதாரணமான தண்டனையா இருக்கு, இதனால புரிஞ்சுக்க முடியுது, அதனாலதான் உனக்குள்ள ஏதோ மாற்றம் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாற்றம் வந்திருக்குங்கிறது உண்மைதான், ஆனா என் கூட வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க என் உலகத்தை கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷென்னு ஹோடியை பத்தி சொல்றான். இந்த மரம் மண்டக்குள்ளேயும் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காளா, அந்த பொண்ணை எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்ப ஹோடி நம்ம ஷென்னை பாக்குறதுக்கு அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பொண்ணு கைதி பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேகமா நம்ம ஹோடியை பார்த்தது அவ காலை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்க உடனே பிரச்சனை ஆயிடுது. ஷென் அங்க ஓடி வந்துடுறான், ஹோடியை காப்பாத்துறான். உடனே லீஷா பார்த்துட்டு இந்த பொண்ணோட வாயில நாக்கே இல்லைன்னு கத்த ஆரம்பிக்க, அந்த பொண்ணு இந்த ஷூ இருக்கான்ல அவனை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. தூவான் ஓடி வந்துடுறான். இந்த பொண்ணுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற போறோம், நடுவுல வரும்போது திடீர்னு மாட்டிக்கிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நாங்க டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அந்த பொண்ணு அப்படின்னு அவளை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கையில ரத்தத்தை எடுத்துட்டு தரையில அப்படியே தேய்ச்சிட்டே அங்க இருந்து போயிடுறா. உடனே ஒரு மாதிரி லீஷாக்கு பயம் ஆயிருது. அக்கா அவளுக்கு எழுத படிக்க தெரியாது போலக்கா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு நாக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஷென்னு பாக்குறான், ஹோடியை கூப்பிடுறான், என்னாச்சு நீ நார்மலா தானே இருக்க அப்படின்னு கேட்க, துவானை பார்த்து அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாங்க மாமா, நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்க, வாங்க போலாம் அப்படின்னு துவான் ஹோடியை லீஷாவை எங்க இருந்து கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஷென்னு பார்த்துட்டு உடனே இந்த மாஸ்டர் இந்த பொண்ணுதான் உன் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தினவ போலயே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஷென்னோட ரூம்க்கு மறுபடியும் அங்க அந்த நாக்கு இல்லாத பொண்ணு இருக்கால அவளை பத்தி பேசுறதுக்கு ஹோடி வந்துடுறா. ஸ்வீட் ஸ்பெஷலா பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்க, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்கு ஸ்வீட் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு ஷென்னு எடுக்கிறதுக்கு போறான். அது வந்து அந்த பொண்ணு இருக்கால, பாவம் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கான், மரண தண்டனைக்கு முன்னாடி இந்த குழந்தைய பாக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்க, அது முடியாது அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். அப்ப ஸ்வீட்டும் கிடையாது ஒன்னும் கிடையாது, அதை எடுத்துட்டு பார்சல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி half an hour உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு சொல்லிடுறான். சரி இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோடியும் அந்த பொண்ணுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஷென்னுக்கு வேகமா போய் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துடுறா. ஷென்னு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹோடி ஸ்வீட்டை வச்சுட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. பாரு எப்படி இவ கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்குன்னு ஷென்னு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த பொண்ணோட மாமியாரு அப்புறமா சின்ன குழந்தை 2 பேருமா கிளம்பி இந்த நாக்கு இல்லாத பொண்ணை பாக்குறதுக்கு போறாங்க. இதுதான் உன் அம்மா அப்படின்னு மாமியார் சொல்லி போய் அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, உடனே நம்ம லீஷா பார்த்துட்டு ஹோடிக்கிட்ட, இவங்க பையனை கொண்டுட்டாங்க தானே, அதாவது புருஷனை கொண்டுட்டாங்க தானே இந்த பொண்ணு ஜெயில போட்டிருக்காங்க, ஆனா மாமியார் பாருங்க வருத்தமே படல, அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா.
இங்க இன்னொரு பக்கம் நம்ம தூவான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாது, நாக்கை யாரும் ஸ்டார்டிங்ல வெட்டி வச்சிட்டு இருக்காங்க, ஒரே பொய்யா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா அந்த கொலை விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கலாமோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற யாரோ பெரிய ஆளுங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல கரெக்டா தான் எனக்கும் தோணுது அப்படின்னு நம்ம தூவானை பார்த்து ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மாமியார் வேகமா வந்து நம்ம ஷென்னோட கால்ல விழுந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, என் பேத்தி வந்து கடைசியா பாத்திருக்கா, ஆனா இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்களேன், அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, அவளுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு மாமியார் கெஞ்சுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு ஹோடி கேட்க, ஒரு தடவை நானும் என் பேத்தியும் வெளியே போயிருந்தோம், திரும்ப வரும்போது பார்த்தா என் பையன் செத்து கிடந்தான், பக்கத்துலயே என்னோட மருமக உட்கார்ந்து இருந்தா, கண்டிப்பா அந்த மாதிரி இவ பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ நம்ம தூவான், ஷென்னு, ஹோடி, லீஷா 4 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு ஹோடி பாத்துட்டு இருக்கா. உங்களுக்கு மனசாட்சியே இல்லாதவங்க, நீங்க எப்படினாலும் இந்த பொண்ணுக்கு தானே தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக உடனே நம்ம ஹோடிய ஷென்னு கூப்பிடுறான். நீதான் ஓவரா வாய் பேசுவல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து சில விஷயத்தெல்லாம் நீ பேசி வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்க, நானா அப்படின்னு ஹோடி கேட்டுட்டு இருக்கா. ஷென் ஆமான்னு சொல்றான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.